ஹே ஹாய், இன்னைக்கு ஒரு சின்னதாக மினி பிளாக் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக்கெண்டோட பேக்கிங் ஆஃப்லைன் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணணும். லஞ்சுக்காக வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டேன், சாதமும் ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சைப்பயிர் கட்லெட் செய்யலான்ட்டு பச்சைப்பயிர் வேக வச்சு எடுத்துக்கினேன். ஹோம்மேட் பன்னீர் அதில் மேஷ் பண்ணி போட்டுக்கினேன். இது கூட ஒரு ஆனியன் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு ½ லெமன் சேர்த்து அதுவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு கட்லெட் ஷேப்க்கு நான் ரெடி பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி இது ஒரு ½ hour போல் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதுக்காக தான் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது முடிச்சிட்ட பிறகு இது கூட பாயில்டு எக்குமே பாயில் பண்ணி எடுத்துக்கினேன். அண்ட் இது கூட அவகாடோ ஸ்மூத்தியும் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கினேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு பேக்கிங்க்கு எந்தெந்த திங்ஸ் தேவைன்ட்டு அதுவும் எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அண்ட் இது கூட 1 kg கார் தீம் கேக் ஆர்டரும் இருக்குது, அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கேக் ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது கூட இன்னொரு கேக் ஆர்டருமே இருக்குது. 1 kg ப்ரௌனி ஸ்லாப் கேட்டிருக்காங்க பர்த்டேக்காக, அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டா என்னோட ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். 10:30 எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். அண்ட் ஸ்டூடெண்ட்மே வந்துட்டாங்க. இன்னைக்கு கேக் டீமோல்ட் பண்ணிட்டு ப்ரௌனி டேஸ்டிங் கொடுத்துருந்தா அவங்களோட எக்ஸ்பிரஷன் பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்பிரஷனும் ரொம்ப க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் நானும் கேக்லாம் டெமோ காமிச்சிட்டு அவங்களுக்கு ஆன்சர் செக்ஷன் கொடுத்துட்டேன். எல்லாமே சூப்பராக செஞ்சுட்டு இருந்தோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் ஜாயின் இருந்தாங்க. ஒருத்தர் சில்க் போர்ட்லேருந்து வந்திருந்தாங்க, ஒருத்தர் கேர்புரத்துலேருந்து வந்திருந்தாங்க. 2 பேருமே சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அப்கமிங் ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 28, 29 கண்டக்ட் பண்ணுற. தேவைப்படுறவங்க சீக்கிரமாக ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3 days கண்டக்ட் பண்ணுவேன். இன்னமும் டீட்டெயில் வேணும்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாங்களும் கேக் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஒன்று கிளிட்டரில் செஞ்சிருந்தோம், ஒன்று ஃபால் லைன் டிசைன், 2 சாக்லேட் கேக். அண்ட் இது கூட ஒரு ப்ரௌனிஸ் அண்ட் கோகனட் குக்கீஸ்மே செஞ்சிருந்தோம். பார்க்கறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்மே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸ்டூடெண்ட் போயிட்ட பிறகு கிச்சன் செம்ம மெஸ்ஸியாக இருந்துச்சு. என்னோட டே கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.